கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ். ஹவு டு சேவ் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். இந்த ஹவு டு சேவ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் தி பர்சன் ஹூ ஏர்ன்ஸ் இன்கம் பை சேலரி, ஓகேங்களா? ஸோ சேலரி வழியாக இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா, மற்றவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சொல்ற விஷயமே கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இருக்கு, கேபிட்டல் கெயின் இருக்கிற பீப்புளுக்கும் இருக்கு, சேலரி ஏர்ன் பண்ற பீப்புளுக்கும் இருக்கு, அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வேற இதெல்லாம் ஏர்ன் பண்ற பீப்புளுக்கும் இருக்கு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் வருதுன்னா அவங்களுக்கும் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இங்க டாக்ஸ் சேவிங் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ITR 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ITR 1 யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா those who earn income by salary and income from other sources. இவங்க எல்லாமே வந்து ITR 1 வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ITR 1 என்ன அப்படின்னு பார்த்தா ITR 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கு. என்ன ITRs அப்படின்னு பார்த்தா, ITRனா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏர்ன் பண்ற வருமான வரி தாக்கல் பண்றோம் பார்த்தீங்களா, த்ரூ மோட் ஆஃப் ITRs. அந்த வருமான வரி தாக்கல் பண்றது வந்து இன்கம் டேக்ஸ் பண்றோம், நம்ம பண்றோம். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த பிரிட்ஜ் கேப் தான் இந்த ITR. இந்த ITR மூலியமா தான் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம், இந்த வழியா தான் எங்களுக்கு இன்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ அதுதான் வந்து ITR அப்படின்வாங்க. அந்த ITR வழியா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் யாருக்கா டேக்ஸ் சேவிங் கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி, ஓகேங்களா? ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு வரும்போது கம்பேரிட்டிவ்லி மற்ற இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ITR 1ல இன்கம் ஃப்ரம் சேலரிக்கு வர பர்சன்ஸுக்கு டிடக்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு, டாக்ஸ் சேவிங்ஸ் அதிகமாகவே இருக்கு. டாக்ஸ் எவேஷனுக்கும் டாக்ஸ் சேவிங்கும் ஆல்ரெடி நம்ம வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். டாக்ஸ் எவேஷன் என்னன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணி ஆக்சுவலாக கட்ட வேண்டிய டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் சேவிங்னா ஒரிஜினலாகவே நான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு டேக்ஸ் வராதுன்னு சொன்னால் அது டாக்ஸ் சேவிங். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏர்ன் பண்ற இன்கம். இப்போ வந்து ஒருத்தர் ஏர்ன் பண்ற இன்கம்ல என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரியில ஃபர்ஸ்ட் பிரைமரி டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 வரைக்கும் டிடக்ஷன் இருக்கு. 50,000 வரைக்கும் இல்லை, 50,000 டிடக்ஷன் இருக்கு, ஓகேங்களா? இந்த 10,000 20,000 ஸ்ட்ரெயிட் அவே 50,000 டிடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HRA வரும்போது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வந்து எவ்வளோ இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ஏர்ன் பண்ணுறீங்க, அதோடைய கிராஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க, விச் இஸ் லோயர் அப்படின்ற மாதிரி சில கேல்குலேஷன் போட்டு எலிஜிபிலிட்டி வந்து HRA வந்து பார்ப்பாங்க. அந்த அமௌண்ட் விச் இஸ் லோயரோ அந்த அமௌண்ட்டு டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சேலரியில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அப்புறம் வந்து HRA. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா சர்டைன் செக்ஷன்ஸ் 80sல இருக்கும். 80C, 80D, 80DDB, 80DDB1, அப்புறம் வந்து 80U, 80E, அப்புறம் வந்து 80DDB2, இந்த மாதிரி வந்து 80sல செக்ஷன்ஸ் வரும். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் சாப்டர் 6A டிரெக்ஷன்ஸ்ல வந்து வந்துடும். இந்த செக்ஷன் 80C என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cல பசங்களோட டியூஷன் ஃபீ, ஸ்கூல் ஃபீ, அப்புறம் வந்து LIC கட்டியிருந்தா அது, அப்புறம் வந்து FD ஏதாவது 80C டிரெக்ஷன்ஸில் போட்டிருந்தா அது, அப்புறம் வந்து இந்த ஹோம் லோனோட பிரின்சிபல், ஓகேங்களா? ஸோ ஹோம் லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டு இதெல்லாம் மட்டும்தான் டிடக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80Cல நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிப்போம் பார்த்தீங்களா, அதுவுமே 80Cல எலிஜிபிள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறது இல்லை, அதுவுமே எலிஜிபிள் இருக்கு வித் சர்டன் கண்டிஷன்ஸ், அதுவுமே எலிஜிபிள் ஃபார் தி டிடக்ஷன் தான். ஸோ 80Cல அதுவும் வரும், ஓகேங்களா? ஸோ 80Cல இத்தனை இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் என்ன கட்டிருக்கீங்க பசங்களுக்கு அப்படின்னாலோ, இல்லைனா வந்து நீங்கள் ஹோம் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க அதில் வந்து நீங்கள் ஹோம் லோனில் வாங்கியிருக்கீங்கன்னா பிரின்சிபல் கட்டிக்கலாம், இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கிளைம் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் என்ன போட்டுருந்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் வந்து 80Cல வந்து இருக்கு. ஸோ இந்த 80C டிடக்ஷன் வந்து அப் டு 1,50,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். இப்போ நான் 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிளைம் பண்ணுவேன். 2 லட்ச ரூபா போட்டாலும் சிஸ்டம் வந்து 1,50,000 தான் கால்குலேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப் டு 1.5 lakh நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி என்கிட்ட 1 lakh தான் இருக்கு, நான் 1.5 lakh கால்குலேட் பண்ணாம கேட்டால் கிடையாது. உங்களோட எலிஜிபிலிட்டி whichever is higher and
உங்களுடைய அமௌண்ட் வந்து என்ன விச் எவர் இஸ் லோயர் ஓகேங்களா. நீங்கள் வந்து 1 lakh தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ETCயில் அப்படின்னா 1 lakh தான் கிளைம் பண்ண முடியும். இல்லை நான் 1,70,000 கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1,50,000 தான் கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து 80D. 80Dயில் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வந்து திடீர்னு ஸ்பெசிஃபைடு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து 80Dயில் வரும். அந்த பர்டிகுலர் இயரில் சில ஸ்பெசிஃபைட் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போதே தெரியும். அதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து 80Dயில் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அப்புறம் 80DDB1, 80DDB2 இது எல்லாமே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செக்ஷன்ஸ். அப்புறம் வந்து 80E வரும். 80E என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கான இஎம்ஐ கட்டிருக்கீங்கன்னா அந்த இஎம்ஐயில் நீங்கள் கட்டின இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். 80U அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்பெஷலாக 50,000 வரைக்கும் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது வரும். அப்புறம் வந்து 80TTB அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 80TTAன்னு இருந்தது, அதுக்கப்புறம் 80TTBன்னு மாற்றிட்டாங்க. 80TTB என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங் பேங்கோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணணும். டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்கம்மை உங்களோட இன்கமில் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். இன்கம்ல ரிப்போர்ட் பண்ணாமல் டிடக்ஷன் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது ஓகேங்களா. இது 80TTB ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸில் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். அப்புறம் வந்து அதுலேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ பேங்க் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கேஷாக கொடுத்துட்டு பில் வாங்கிட்டு நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுலாம் முடியாது. யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ பேங்க். அப்புறம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு பேன் நம்பர் இருக்கணும், அந்த ட்ரஸ்ட்டுடைய 12A இருக்கணும். 12A 8EG அந்த ட்ரஸ்ட்டுக்கு இருந்தால் தான் உங்களால் டிடக்ஷனே கிளைம் பண்ண முடியும். அது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, அந்த ட்ரஸ்ட் எல்லாமே எலிஜிபிள் ஃபார் தி டிடக்ஷன் அப்படின்னும் போது அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை யூ கேன் கிளைம் ஃபார் தி டிடக்ஷன்ஸ் ஓகேங்களா. 50% வரைக்கும் நீங்கள் வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். டோட்டல் டொனேஷனில் 50% நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அதுவும் சேலரி பீப்புளுக்கு இருக்குது ஓகேங்களா. சேலரி பீப்புளுக்கு தான் இருக்கா, மற்றவங்களுக்கு இல்லை கேட்டால் இருக்குது. யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். சோஃபார் நம்ம சேலரி பீப்புள் பேசிட்டு இருக்கனால அவங்களுக்கு பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு டிடக்ஷன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸில் சேலரி பீப்புளுக்கு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சராசரியாக நீங்கள் ஒரு 10 lakh ஏர்ன் பண்ணுறீங்க, ஓல்டு ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸே வராது. ஸோ டேக்ஸே வராத மாதிரி டேக்ஸ் ஒர்க்கிங்ஸ் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் 10 lakh 12 lakh இருந்தாலும் உங்களுக்கு வந்து டாக்ஸே இல்லாமல் யூ கேன் ஃபைல் தி ரிட்டர்ன். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் டிடக்ஷன்ஸை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் சப்ஜெக்ட் டு அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். நான் மெடிக்கலில் எதாவது நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கணும், அப்படின்னா வீடை வாங்கியிருக்கணும், அப்படின்னா வந்து நீங்கள் ஹோம் லோன் உங்ககிட்ட இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் LIC எதுனா போட்டுருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கேன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏதாவது டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் நம்ம கிளைம் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நம்ம இதுதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ என்ன ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் டேஸில் வேற யார் இருக்கலாம், எவ்வளவு டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் சோ ஃபார் இன்னைக்கு நம்ம ITR 1 பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ITR 1ல சேலரி பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நம்ம டச் பண்ணல. அது இன்னொரு நாள் நான் வந்து இன்னும் எலாபரேட்டா பேசுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம இதுதான் உங்ககிட்ட சொல்லணும். இந்த வீடியோ என்ன ஒருத்தர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.